இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். A graph is said to be a directed graph if dash of the graph has direction கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் பார்க்கலாம். சும்மா இது ஃபர்ஸ்ட் நோட் எடுத்துக்கோங்க, இது செகண்ட் நோட், தேர்ட் நோட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மட்டும் டைரக்ஷன் போட்டால் அது டைரக்ஷன் கிராஃபாக கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்த டூ பிரான்ச்சஸ்க்கு மட்டும் டைரக்ஷன் போட்டால் டைரக்ஷன் கிராஃபாக கிடையாது. நம்ம எவ்ரி பிரான்ச்சஸ்க்கும் வந்து நம்ம டைரக்ஷன் கொடுத்தா தான் அது டைரக்ஷன் கிராஃப். ஸோ எவ்ரி பிரான்ச் ஆஃப் த கிராஃப். Next, second question பார்க்கலாம். Consider the graph given below. Which of the following is not a tree to the graph? ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து நெட்வொர்க் கிராஃப் ட்ரா பண்ணியிருக்காங்க. இதில் எது ட்ரீ கிடையாதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீயோட கண்டிஷன் என்ன? ஒரு ட்ரீயில் வந்து நமக்கு எல்லாம் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த நோட்ஸ் but there should not be any loop. இதுதான் நம்ம கண்டிஷன். எல்லா நோட்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கணும், நோட்லேருந்து பிரான்ச்சஸ் வந்து வந்திருக்கணும், ஆனால் வந்து லூப் ஃபார்ம் பண்ணக்கூடாது. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், லூப் ஃபார்ம் ஆகிருக்கா? இல்லை. பிலேயும் லூப் ஃபார்ம் ஆகலை, சிலேயும் லூப் ஃபார்ம் ஆகலை, ட்ரீ மாதிரி தான் இருக்குது. டியில் பார்த்தீங்கன்னா லூப் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ this is not a tree. D is the correct answer. Next, third question பார்க்கலாம். Third question, number of twigs in a tree are if n is the number of nodes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் twigs வந்து கேட்டிருக்காங்க. T வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் twigsனால் என்னென்னு பார்த்தோம்? branches of tree. ட்ரீயோட பிரான்ச்சஸ் தான் வந்து நம்ம twigsன்னு சொல்லுவோமா. நெக்ஸ்ட்டு T is equal to என்ன? T is equal to n minus 1. ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்னென்ன நம்பர் ஆஃப் நோட்ஸா? ஸோ n minus 1 எங்கே இருக்குது? சி ஆப்ஷனில் n minus 1 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் twigs is equal to n minus 1. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின், இஃப் a graph consists of 5 nodes then the number of twigs in tree are dashன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஒரு கிராஃபில் 5 நோட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் twigs எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் twigs is equal to நம்பர் ஆஃப் நோட்ஸ் மைனஸ் 1. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை? 5. 5 minus 1 எத்தனை? 4. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம். இஃப் தேர் ஆர் 4 branches 3 nodes the number of links in a கோட்ரி ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு நெட்வொர்க் கிராஃபில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது, 3 நோட்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் லிங்க்ஸ்னால் என்ன? நம்ம பிரான்ச்சஸ் ஆஃப் கோட்ரியை தான் வந்து நம்ம லிங்க்குன்னு சொல்லுவோம். பிரான்ச்சஸ் ஆஃப் கோட்ரியை லிங்க்குன்னு சொல்லுவோமா. நம்பர் ஆஃப் லிங்க்கோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு ட்ரீயில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கோ மைனஸ் ட்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். ட்விக்கோட ஃபார்முலா என்ன? n minus 1. So b minus of n minus into minus plus so plus 1. இங்கே நம்மளுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க? 4 பிரான்ச்சஸ் 3 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 minus 3 plus 1. 4 minus 3 1 plus 1 எத்தனை? 2. So 2. Option A is the correct answer. Next, sixth question பார்த்தோன்னா, if the incidence matrix of a graph is given below the corresponding graph is, எப்பவுமே வந்து கிராஃபை கொடுத்துட்டு இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் ட்ரா பண்ண சொல்லுவாங்களா. இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு, அதுலேருந்து கிராஃப் எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? n cross bன்னு பார்த்தோமா. n வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ், b நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தோமா. அப்போ இது நம்ம கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் 1 2 3 4 இருக்கிறது என்னது? n. இதுதான் ரோஸில். ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ், ஃபர்ஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட், ஃபோர்த் நோட்.
நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் காலமில் இருக்கிறதுலாம் வந்து பிரான்ச்சஸ் ABCDEF. ஆப்ஷனில் பாருங்கள், ஏ ஆப்ஷனில் ஃபஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்ட் நோட். அப்போது நமக்கு வந்து 3 நோட்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு சி ஆப்ஷன்லேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் 3 நோட்ஸ் தான் இருக்குது. ஸோ சான்ஸ் இல்லை. நமக்கு வந்து 4 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க கிராஃபில். டி ஆப்ஷன் பி ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நோட், செகண்ட் நோட், தேர்டு, ஃபோர் நோட் இருக்குது. இங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், 3, 4 நோட்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பி இல்லைன்னா டி வர சான்சஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் வந்து ABCD கன்சிடர் பண்ணிக்கலாம். பிரான்ச் எத்தனை பிரான்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ABCDEF பிரான்ச் கொடுத்துருக்காங்களா. மொத்தம் நம்மளுக்கு வந்து 4 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நமக்கு 1 2 3 4 5 பிரான்ச் தான் இருக்குது. பி ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட் பிரான்ச், செகண்ட் பிரான்ச், தேர்ட், 4 5 6 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th கொஷின் பார்க்கலாம். இப்போ 7th கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, த கரண்ட் இன் எ க்ளோஸ்டு பாத் இன் எ லூப் இஸ் கால்டு. இப்போ ஒரு க்ளோஸ்டு பாத்தில் கரண்ட் இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவோம், லிங்க் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சி ஆப்ஷன் வந்து லிங்க் கரண்ட் இருக்குங்களா, லிங்க் கரண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பாருங்கள், டைசெட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எஃப் லூப்னு பார்த்தோமா. ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஃப் லூப் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 9th கொஷின் பாருங்கள், ஃபார் டைசெட் மேட்ரிக்ஸ் இஃப் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் சேம் அஸ் லூப் கரண்ட் தென் வி பிளேஸ் டேஷ் இன் த மேட்ரிக்ஸ். நம்ம டைசெட் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தோம், டைரக்ஷன் வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டும் லூப் கரண்ட்டும் சேமாக இருந்ததுன்னா +1 பார்த்தோமா. ஸோ ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பார்க்கலாம், த நம்பர் ஆஃப் டைசெட் மேட்ரிக்ஸஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் எ கிராஃப் ஆர். நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரீயோட வீடியோவில் பார்த்துருப்போம். நம்பர் ஆஃப் பாசிபிள் ட்ரீஸ்ன்னு பார்த்தோமா, n⁻n−1. அதே ஃபார்முலா தான் நம்பர் ஆஃப் டைசெட் மேட்ரிக்ஸஸும் வந்து n⁻n−1. நெக்ஸ்ட்டு த டைரக்ஷன் ஆஃப் கட் செட். டைரக்ஷன் ஆஃப் கட் செட் இஸ் சேம் அஸ் த டைரக்ஷன் ஆஃப் பிரான்ச் கரண்ட். So A option. Next, the number of cut set matrix formed from a graph is same number of trees பார்த்தோம்ல, number of possible trees. அதுதான் வந்து number of cut setக்கும் n⁻n−2. Next, the graph of an electrical network has n nodes and b branches. The number of links L with respect to tree is given by. என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து கேட் கொஷின். இது 2002 கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கிராஃப் இருக்குது, அந்த கிராஃபில் n நோட்ஸ் இருக்கான், b பிரான்ச்சஸ் இருக்கான். இது நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து எத்தனை இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரீ. நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இன் நெட்வொர்க் கிராஃப் மைனஸ் ட்விக்ஸ் இன் ட்ரீன்னு பார்த்தோமா. ட்விக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், n-1. So L is equal to B minus of n plus 1. So எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் B minus n plus 1. அதுதான் வந்து நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், இந்த ஃபாலோயிங் கிராஃப் த நம்பர் ஆஃப் ட்ரீஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, P அந்த நம்பர் ஆஃப் கட் செட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எத்தனை ஃபார்ம் பண்ணலாம், நம்பர் ஆஃப் கட் செட் எத்தனை ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்களா, இது ஃபஸ்ட்டு பிரான்ச், செகண்ட் பிரான்ச், தேர்ட் பிரான்ச், ஃபோர்த் பிரான்ச்னு கொடுத்துருக்காங்க. நம்மளாம் வந்து நோடை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், ABCDன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா. இப்போ இது வந்து இன்டர் கனெக்ஷன் கிடையாது. ஸோ A நோட், B நோட், C, D நோடு. ஓகேங்களா. இப்போ ஏலேருந்து பிக்கு ஃபஸ்ட்டு பிரான்ச் போகுது. ஸோ 1 ஃபஸ்ட்டு பிரான்ச் போகுதா. A to Dக்கு தேர்ட் பிரான்ச், A to Dக்கு தேர்ட் பிரான்ச், B to Cக்கு செகண்ட் பிரான்ச், Cக்கும் Dக்கும் ஃபோர்த் பிரான்ச்.
இப்போ இதில் இருந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கோம், நெட்வொர்க் கிராஃப். சேம் கிராஃப் தான் இதில் கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து டைரெக்டாக ஏபின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதை இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதிலேருந்து நம்ம ட்ரீ எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்னு கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்காங்களா, அண்ட் நம்பர் ஆஃப் கட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எத்தனை பார்க்கலாம். ஏ பி. ஜென்ரலாக வந்து நம்ம ட்ரீக்கு வந்து லூப் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பிரான்ச் ரிமூவ் பண்ணாலும் நமக்கு ட்ரீ ஃபார்ம் ஆகுமா? ஸோ இந்த பிரான்ச் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை வந்து கோ ட்ரீ சொல்லுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு இப்படி கிராஃப் ஃபார்ம் பண்ணலாம், ட்ரீ ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ பி. இந்த பிரான்ச் எடுத்துட்டாலும் வந்து நமக்கு ட்ரீ ஃபார்ம் ஆகுமா? ஸோ இது டாட்டட் லைனில் போடுறேன். ஃபஸ்ட் பிரான்ச், செகண்ட் பிரான்ச், ஃபோர்த் பிரான்ச், தேர்ட் பிரான்ச். நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச் எடுத்து பார்த்தோம், இந்த பிரான்ச் எடுத்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இது CD nodes. Second branch, third branch remove பண்ணிட்டோம். Next A B C D. So fourth branch remove பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பாசிபிள் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எத்தனை வந்தது? 1 2 3 4 ட்ரீ ஃபார்ம் பண்ணோமா? இந்த கிராஃபில் இருந்து 4 ட்ரீ ஃபார்ம் பண்ணோம். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரீஸ் P is equal to 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கட் செட் வந்து எத்தனை ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். நமக்கு ஜென்ரலாக ஒரு ட்ரீன்னு எடுத்துக்கிட்டோன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ட்விக்ஸ் இருக்கோ அத்தனை கட் செட் ஃபார்ம் பண்ணுமா? ஸோ இதில் 3 ட்விக்ஸ் இருக்குது இந்த ட்ரீயில். 1 2 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ட்ரீயோட பிரான்ச்சஸை நம்ம ட்விக்ஸ்ன்னு சொல்லுவோமா? இப்போ இந்த ட்விக்கில் இருந்து ஒரு கட் செட் ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ட்விக்கில் இருந்து ஒரு கட் செட் ஃபார்ம் பண்ணலாம். இந்த ட்விக்கில் இருந்து ஒரு கட் செட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த கிராஃபில் இருந்து 3 கட் செட் ஃபார்ம் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரீயில் பாருங்கள், இந்த ட்விக்கில் இருந்து ஒரு கிராஃப் ஃபார்ம் ஒரு கட் செட் ஃபார்ம் பண்ணலாம். இந்த ட்விக்கில் இருந்து ஒரு கட் செட் ஃபார்ம் பண்ணலாம். இந்த ட்விக்கில் இருந்து ஒரு கட் செட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதில் 3 கட் செட் ஃபார்ம் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ட்ரீயில் பாருங்கள், இந்த ட்விக்கில் இருந்து ஒரு கட் செட்டு, டி நோடில் இந்த ட்விக்கில் ஒரு கட் செட்டு, இந்த ட்விக்கில் இருந்து ஒரு கட் செட். ஓகேங்களா? இதில் ஒரு ஒரு 3 ஃபார்ம் பண்ணலாங்களா? 3 கட் செட் ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கட் செட்டு, ஃபோர்த்து ட்ரீயில் கட் செட், இதில் ஒரு கட் செட், இந்த ட்விக்கில் இருந்து ஒரு கட் செட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நமக்கு டோட்டல் பாசிபிள் கட் செட் பார்த்திங்கன்னா, பாசிபிள் கட் செட் எத்தனை வந்து நமக்கு டோட்டலி 3 × 4 12 பாசிபிள் கட் செட்ஸ் வந்து பார்த்தோமா? நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கட் செட்டுக்கு நேம் கொடுத்து பார்க்கலாம். சி ஆஃப் ஃபஸ்ட்டு பிரான்ச்சுக்கும் செகண்ட் பிரான்ச்சுக்கும் தானே கட் செட் ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சி ஆஃப் செகண்ட் பிரான்ச்சுக்கும் ஃபோர்த் பிரான்ச்சுக்கும் இது பார்த்திங்கன்னா கட் செட் ஆஃப் செகண்ட் பிரான்ச்சுக்கும் தேர்ட் பிரான்ச்சுக்கும் 2, 3. அப்போ இதில் இருந்து 3 கட் செட் ஃபார்ம் பண்ணோமா? அதை நேமும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த கட் செட்டுக்கு சி ஆஃப் 1, 3 ஃபஸ்ட்டு பிரான்ச்சும் தேர்ட் பிரான்ச்சும் ஃபார்ம் பண்ணோமா? நெக்ஸ்ட்டு இந்த கட் செட்டுக்கு 1, 2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பிரான்ச்சுக்கும் ஃபஸ்ட்டு பிரான்ச்சுக்கும் கட் செட் ஃபார்ம் ஆச்சா? சி ஆஃப் 1, 4. இதில் பார்த்திங்கன்னா தேர்ட் கிராஃபில் இந்த கட் செட்டுக்கு சி ஆஃப் ஃபஸ்ட்டு பிரான்ச், தேர்ட் பிரான்ச். நெக்ஸ்ட்டு இந்த ட்விக்கு இந்த கட் செட்டுக்கு 3, 4 தேர்ட் பிரான்ச், ஃபோர்த் பிரான்ச். இந்த ட்விக்கு 2, 3 இந்த ட்விக் பார்த்தோன்னா
fourth treeல இந்த கட் செட்க்கு CF2,4. நெக்ஸ்ட்டு இந்த கட் செட் பார்த்தீங்கன்னா CF1,4. நெக்ஸ்ட்டு இந்த கட் செட் பார்த்தோன்னா இந்த ட்விகோட் கட் செட் வந்து CF3,4. ஓகேங்களா? டோட்டலாக இப்போ நம்ம 12 கட் செட் வந்து ஃபார்ம் பண்ணது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் எது காமனாக இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா CF1,2ன்னு எடுத்துக்கிறேன். CF1,2 இங்கேயும் இருக்குது, CF1,2 இங்கே இருக்குது. ஸோ CF1,2 ஒரு கட் செட், ஃபஸ்ட்டு கட் செட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கட் செட் பார்க்கலாம். CF2,3ன்னு எடுத்துக்கிறேன். வேறு எங்கேயாச்சும் CF2,3 இருக்கான்னு பாருங்கள். இங்கேயும் CF2,3 இருக்குது. ஸோ செகண்ட் கட் செட் CF2,3. நெக்ஸ்ட்டு தேர்ட் கட் செட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இது CF2,4ன்னு எடுத்துக்கிறேன். வேறு எங்கன்னா இருக்கான்னு பாருங்கள். CF2,4 இந்த ஃபோர்த்து ட்ரீயில் இருக்குது. ஸோ CF2,4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CF1,3 செகண்ட் ட்ரீயில் CF1,3 செகண்ட் ட்ரீயில் இருக்குது. அதே சேம் கட் செட் வந்து தேர்ட் ட்ரீலையும் இருக்குது, CF1,3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கட் செட்டு CF1,4ன்னு இருக்கா, செகண்ட் ட்ரீயில் CF1,4. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ட்ரீலையும் CF1,4ன்னு இருக்குது. ஸோ CF1,4. சிக்ஸ்த்து இதெல்லாம் கவர் பண்ணிட்டோமா இந்த கட் செட்லாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து CF3,4. CF3,4 இதே கட் செட் வந்து இங்கே இருக்க பாருங்கள். ஃபோர்த்து ட்ரீலையும் இந்த கட் செட் இருக்குது. ஸோ டோட்டலாக எல்லா கட் செட்டும் கவர் பண்ணிட்டோமா. இதில் காமனாக இருக்கிறது நமக்கு வந்து 6 கட் செட் தான் வந்து காமனாக இருக்குது. 1 2 3 4 5 6 கட் செட்ஸ் காமனாக இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கட் செட் பாசிபிள் கட் செட் வந்து 12. நம்ம கரெக்டாக காமன் கட் செட்ஸ் எத்தனை இருக்குது? 6. So D is the correct option. P is equal to 4, Q is equal to 6. Number of trees P ன்னு சொல்கிறோம். P is equal to 4, number of cut set Q is equal to 6. Next question பார்க்கலாம். 15th question. இந்த question வந்து GATE 2008ல கேட்டிருக்காங்க. The number of cards in the graph of the given circuit will be. Number of cardsனா என்ன? Card is also known as link. லிங்க்னா என்ன பார்த்தோம்? பிரான்ச் ஆஃப் கோட்ரி. கோட்ரியோட பிரான்ச்சை தான் வந்து லிங்க்னு சொல்லுவோம் நம்ம. ஃபஸ்ட்டு லிங்கோட ஃபார்முலா என்ன? லிங்க் இஸ் ஈக்குவல் டு பிரான்ச் மைனஸ் ட்விக்ஸ். ட்விக்னு என்னன்னு பார்த்தோம்? பிரான்ச் ஆஃப் ட்ரீயை தான் ட்விக்னு சொல்லுவோமா. நெக்ஸ்ட்டு ட்விக்கோட ஃபார்முலா என்ன? n-1. இங்கே பார்த்தோன்னா லிங்க் இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் n+1. ஓகேங்களா? இந்த கிராஃபில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம் அண்ட் எவ்வளோ நோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோட்ஸ் கேல்குலேட் பண்ணலாம். இது ஃபஸ்ட் நோடா, நெக்ஸ்ட்டு செகண்ட் நோட், தேர்ட் நோட், ஃபோர்த் நோட். அப்போ இந்த கிராஃபில் 4 நோட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எத்தனை பிரான்ச் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 to 4க்கு ஒரு பிரான்ச்சா. இது ஃபஸ்ட் நோட். நான் நெட்வொர்க் கிராஃபாக ட்ரா பண்ணுறேன் இந்த சர்க்கியூட்டை. 4 நோட்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நோடுக்கும் செகண்ட் நோடுக்கும் ஒரு பிரான்ச்சு, செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஒரு பிரான்ச்சு, நெக்ஸ்ட்டு செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ஒரு பிரான்ச்சு, ஃபஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ஒரு பிரான்ச்சு, தேர்டுக்கும் ஃபோர்த் நோடுக்கும் ஒரு பிரான்ச்சு, ஃபஸ்ட்டு நோடுக்கும் தேர்ட் நோடுக்கும் ஒரு பிரான்ச். ஓகேங்களா? இப்போ வந்து எத்தனை பிரான்ச் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து 6. லிங்க் இஸ் ஈக்குவல் டு லிங்க் ஆர் கார்டு. ஓகேங்களா? ஈக்குவல் டு பிரான்ச் வந்து 6 மைனஸ் எத்தனை நோட் இருக்குது? 1 2 3 4 நோட் இருக்குது. 4 நோட் ப்ளஸ் 1. 6 minus 4 2 2 plus 1 3. So E option is the correct option. A is equal to 3 in A odd option. Thank you.